நான் வந்து இதோட 7 வருஷம் என் மேரேஜ் ஆகி 7 வருஷமா இந்த ஊர்ல தான் 7 இருக்கேன். வருஷமா இங்க தான் இருக்கீங்க. 7 வருஷமா பஸ் வசதி இல்ல. பஸ் வசதிக்கு நான் பேசினேன். பஸ் விட்டுட்டாங்க. ஆட்சிக்கு வந்து 1 மாசத்துலயே பஸ் விட்டுட்டாங்க. நினைச்ச குணம் பார்க்க முடியல. போக்குவரத்து அமைச்சர், கலெக்டர்லாம் வருவாங்க நினைச்ச குணம் பார்க்க முடியல. திமுக ஆட்சியில செயலாளர்னு ஊருக்காக ஒதுக்கப்பட்டாங்க. அவங்க வந்து எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கல. அவங்க எடுத்திருந்தாங்களா இந்த ஊர் இந்த மாதிரி இருக்காது. அவங்க வந்து இந்த ரோடு போடும்போது சொன்ன ரோடு சரியில்லை போய் பாருங்க அப்படின்னு சொன்னா அதுக்கான கமிஷன் காசு மட்டும்தான் வாங்கினாங்க. ரோடு வந்து கரெக்டாக போடல. ரோட்டை பற்றி அவங்க எதுவும் பேசலை. ஏன் பேசலைன்னு சொல்லி கேட்டால் எங்களோட கேள்வி கேட்குறாங்க. எப்படி நீங்க ஸ்கூலுக்கு போய் எங்க எப்படி படிச்சீங்க? இந்த பேருந்தெல்லாம் இல்லைன்னு நாங்க சொல்றாங்க. சின்ன வயசுல இருந்து நீங்க பார்த்ததெல்லாம் எப்படி இருக்கு? எப்படி போய் படிச்சீங்க? சின்ன வயசுலேருந்து இங்கேருந்து கரிகோவில் தான் நடந்து போய் படிச்சிருக்கேன். எத்தனை கிலோமீட்டர்? இங்கேருந்து ஒரு 13 கிலோமீட்டர் இருக்கும். 13. கரிகோவில் நீங்கள் வர வழியில் பார்த்துருக்கலாம். அங்கே தான் போய் படிச்சிருக்கேன். ம். அங்கே ஒரு 6 வருஷம் படிச்சிருக்கேன். ஓ, இந்த மழை பெஞ்சிச்சு அப்படின்னா ஸ்கூல் இல்லை எல்லா டைம் போவோம். மழை பெஞ்சாலும் குடை இருக்குது, கொடை பிடிச்சிட்டு போவோம். இரவும் பகல்னாலுமே நடந்தா இரவு பகலும் நடந்து தான். உங்களுக்கு விவரம் தெரிஞ்ச வரைக்கும் இங்க பேருந்தே இல்லை. விவரம் தெரிஞ்ச வரைக்கும் நான் நடந்து போய் தான் படிச்சிருக்கேன். இந்த டிவிக்கு ஆட்சி வந்த பிறகு தான் நம்மளுக்கு பஸ் வந்துருக்குது. ஓகே, இப்போ எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நீங்க சின்ன பையனா இருக்கும் பொழுது பஸ் வரும்னு எதிர்பார்த்திருக்கீங்களா? அப்பெல்லாம் ஆசைப்பட்டிருக்கீங்களா? இல்லை ஆசைப்பட்டிருக்கிறேன். அப்போ பஸ் எதுவும் இல்லை. இப்போ இந்த ஆட்சி இப்ப இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்க. இப்போ ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்காங்க. பஸ்ல எல்லாம் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இத்தனை நாள் எல்லாம் பால் வண்டியில அப்படி வண்டியில இருந்து போயிட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாம் பசங்க எல்லாம் நல்ல சந்தோஷமா பஸ்ல போயிட்டு இருக்காங்க. வேற என்னமா தேவைப்படுது உங்க ஊருக்கு? எங்க ஊருக்கு அத்தான் அவர் சொன்னார் சுடுகாடு தேவை. அப்புறம் இந்த பஸ் ஒரு 3 நேரம் வந்தா பரவாயில்ல. எல்லாம் மார்க்கெட்டுக்கு எல்லாம் விவசாயிகள்லாம் காய் பீன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகணும். அது ஒரு பெரும் பிரச்சனை. அடுத்து போன் பண்றதுக்கு வசதி இல்லை, டவர் இல்லை. இப்போ ஏதோ ஒரு அர்ஜென்ட்னா இங்கே எதுவும் போன் பண்ண முடியாது. இப்போ டக்குன்னு அர்ஜென்ட்னா ஆம்புலன்ஸுக்கு அதுக்கு போன் பண்ண முடியாது. அங்கே மேட்டுக்கு தான் போய் ஆகணும். அதனால அந்த டவர் கம்மி வசதி. ஓ, முதலுதவி கூட நீங்க முதலுதவி கூட போன் பண்ணா அங்கே தான் போய் ஆகணும். ஓகே ஓகே. இங்கிருந்து அது ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகுனா அது ஒரு பிரச்சனை. இப்போ இங்கே இருந்தால் நாங்கள் எதுவும் போன் பண்ணி பேசிப்போம். கண்டிப்பா இது நாங்க அவங்ககிட்ட சொல்றோம். மெயின் விஷயமே 3 தான். இந்த 3 தான். சரி, இப்போ இது சிஎம் அவர்கள் பார்த்துட்டு இருப்பாங்க. பேருந்து விட்டதுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? பேருந்து ரொம்ப நன்றி தான் சொல்லணும் அவருக்கு. அவர் ஆட்சி வந்தால் தான் எல்லாம் நல்லது நடந்துருக்குது.